தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கம்ப்ளீட்லி அன்அக்கௌண்டபிள் ரவுடி ஆர்கனைசேஷனாக இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் மாறி இருக்கிறது என்றுதான் என்னுடைய கருத்து. யாருமே கேள்விகளுக்கு கேட்க முடியாது. 2002 எஸ்ஐஆர்ல என் பேர் இருக்கு, 2005 எஸ்ஐஆர்ல என்னுடைய பேர் இருக்கு, எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் வந்து நீக்கிட்டாங்க. சூர்யா வந்து பாம்பேயில் வீடு வச்சுட்டு இங்கே வந்து ஓட் போடலாமா, ஆர்கே வந்து அண்ணா நகரில் வீடு வச்சுட்டு இங்கே திருவான்மையூரில் ஓட் போடக்கூடாதாமா. இது என்ன நியாயம், என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. 2016 நீங்கள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2021% விட அதிகமாக இருக்கும். அப்படி இருந்து கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை பர்சன்டேஜ் ஒரு பொருட்டே கிடையாதுன்றது நான் பார்க்குறேன். ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை வந்து டிவிக்கே கல்டிவேட் பண்ண வாய்ப்பு இருக்கா? சீரியஸாக ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சியாக நான் அந்த கட்சியை பார்க்கவே இல்லை. ஒருவேளை ஒரு சீட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைஞர்களுடைய குடும்பம் செய்த அந்த அராஜகம் இருக்கு இல்லையா, இருக்கிற கம்ப்ளீட் டாமினேஷன் ஆஃப் ஃபிலிம் வேர்ல்டு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் செய்ததுனால, அதாவது மக்களுக்கு இந்த அரசாங்கத்து மேலே வெறுப்பு இருக்குது என்று காமிக்கிறது ஒரு ப்ரூஃபும் கிடையாது. அதே நேரத்தில் மக்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக பெரிய ஒரு அலை வீசுதுன்றதுக்கு அதுக்கும் ஒரு ப்ரூஃபும் கிடையாது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஒரு வழியாக வாக்குப்பதிவு முடிஞ்சிச்சு. ஹிஸ்டாரிக் டர்ன் அவுட் 85% மேலே டர்ன் அவுட் ஆயிருக்கு. இதை நீங்கள் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னலிஸ்டாக இந்த டர்ன் அவுட் எதிர்பார்த்தீங்களா? எங்க கணேஷ் மாதிரி பேசாதீங்க தயவுசெய்து. அந்த ஆள் வேட லூஸ் தரமாக சொல்லலாம், அந்த மாதிரி பயங்கர டர்ன் அவுட்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேசிஸ் இருக்கு இல்லையா? ஓகே, அதாவது பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த பல ஃபேக்டர்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதாவது நம்ம இதுக்கு ஒரு பேஸ் இயர்னு எடுத்தால் 2021 எடுக்கவே கூடாது, எடுக்கவே முடியாது. ஏன்னா 2021 கோவிட் இயர். அந்த கோவிட் இயரில் கூட 2016 பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 24 லட்சம் இல்லைன்னா 25 லட்சம் வாக்காளர்கள் வந்து அதிகமாக வந்திருக்காங்க கோவிட் இயர் இருந்து கூட. ஆனால் அதிலிருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 21 லட்சம் தான் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எப்படி ஒரு ஹிஸ்டாரிக் டர்ன் அவுட் ஆகும்னு எனக்கு புரியல. பர்சன்டேஜ் வைஸ் வேணா சொல்லலாம் ஹிஸ்டாரிக் டர்ன் அவுட். ஏன்னா கணேஷ் வந்து நம்மளை எல்லாரும் தூக்கிட்டான், என்னை உட்பட இருக்கிற நபர்கள் எல்லாம் தூக்கிட்டான். ஒரு நியர்லி ஒரு 70 லேக்ஸ் நம்பர் எனக்கு கரெக்டாக தெரியல, பட் பெரிய ஒரு நம்பரை வந்து எஸ்ஐஆர் மூலியமாக தமிழகத்தில் இருக்கிற மக்களை வந்து தூக்கிட்டான். அப்போ நாங்கள்லாம் வந்து போலி வாக்காளர்கள் எங்களெல்லாம் தூக்கியாச்சு. அப்போது ரோல்ஸ் வந்து சரிபார்க்கப்பட்டுச்சு. அதாவது இங்கே இருக்கின்ற இன்னைக்கு இருக்கின்ற நபர்களை மட்டும்தான், அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கின்ற நபர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வந்து ரோலில் இருக்காங்க. அப்படி பார்த்தா அவன் இருக்கிறவன் பூரா வந்து ஓட் பண்ணும்ல, உனக்கு 99% டர்ன் அவுட் வந்துருக்கணும்ல, ஏன் வரல? அப்போ எஸ்ஐஆர் என்ன அளவுக்குன்னு கேட்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நாம் தள்ளப்படுறோம் இல்லையா? அதாவது மக்களை டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுகின்ற ஒரு நடவடிக்கையாக எஸ்ஐஆர் வந்து இன்னைக்கு வந்து பெங்காலில் மிக தெளிவாக தெரிகிறது. ஏறத்தாழ ஒரு 27 லட்சம் நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா ஆவணங்களும் வச்சு அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் கான்ஸ்டபிள்ஸ், ஆர்மியில் இருக்கிற எல்லாரும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் இருந்து அட்ஜுடிகேஷன் பேனல் சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டு. இதோட பெரிய ஒரு அவலமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த ரோல் என்பது மிக மிக கேவலமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அதாவது ஓட்டிங் இஸ் ஆஃப் சென்டிமெண்டல் வேல்யூன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய அவலம். என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லை கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது என்று அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக போன்ற ஒரு நிலையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். 27 லட்சத்தில் வந்து 139 பேர் தான் இதுவரை கிளியர் பட்டிருக்கிறார்கள். அதை எக்ஸாமின் பண்ணது, அந்த ட்ரிபியூனல்ஸ் எக்ஸாமின் பண்ணது 139 பேர். இப்போ போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிபியூனல் மூடி கிடக்குது. முகமது மைத்ராவும் டெரக் ஓபிரையனும், அதாவது திரிணாமுல் சார்ந்த தலைவர்கள், எம்பிக்கள், அவர்கள் வந்து மிக தெளிவாக அவர்களுடைய எவிடன்ஸாக போட்டிருக்காங்க ட்ரிபியூனல்ஸ் வந்து ஒர்க் பண்ணலான்ட்டு. 27 லட்சம் எங்கே, அதாவது 27 லட்சம் பேரை வந்து டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிட்டு 139 பேரை மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கின்ற ஒரு தேர்தல் ஆணையம். இது தேர்தல் ஆணையமா இல்லை பாஜகவினுடைய கிளை செயலகமா? அதே மாதிரி தமிழகத்தில் மட்டும் கிடையாது, திடீரென்று ஒரு ரூல் மாற்றம் கொண்டு வந்தானுங்க போன தேர்தலில். என்னென்னா, நீங்கள் வந்து பூத் ஏஜென்ட் போடும்போது இதுவரை இருக்கின்ற ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூத்திலேயே வந்து வாக்காளராக இருக்க வேண்டும் அந்த நபர். பிஜேபிக்காக இவன் எப்படி மாற்றான்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் இருந்தால் போகிறோன்று மாற்றினான். அது பிஜேபிக்காக செஞ்ச விஷயம், தமிழ்நாட்டு பிஜேபிக்காக செஞ்ச விஷயம். இவர்களால் இதுதான் இந்த தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவினுடைய ஒரு பேஞ்ச் அலுவலகமாக, பாஜகவினுடைய ஒரு ஆமாக, எப்படி இந்த ப்ரொஃபஷனல் காங்கிரஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஏஐடியூசி, சிஐடியு, பிஎம்எஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு தொழிற்சங்கமாக இருக்கின்ற ஒரு நிறுவனமாக நான் காண்கிறேன். அப்போ இந்த அளவுக்கு வந்து ரூல் மாற்றங்கள் வந்து பாஜகவை செய்கிறார்கள். இது யாரை வந்து பெனிஃபிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தாவேகாவை பெனிஃபிட் பண்ணுது. ஏன்னா
அவன் வந்து ஒரே ஒரு வார்டில் இருந்து இல்லைன்னா எங்கே இப்போ நீங்கள் ஒரு ஆர்வமாக இருக்க தாவேக்க ஆர்வமாக இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இல்லைன்னா உங்கள் சுற்றி இருக்கிறவங்க ஒரு 20 பேரை பிடிச்சிட்டு பூத் ஏஜென்ட் நீங்கள் போட்டுறீங்க. அந்த என்டையர் அசம்பிளி தொகுதிக்கு 2 பேரை வந்து போட்டுறீங்க. எல்லாரும் வந்து காத்தால வந்து உட்கார்றாங்க. அது தாவேக்காவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த தேர்தலில். இது ஒரு பிரச்சனை. இது நம்பர்ஸ் ஹையர் நம்பர்ஸுங்கிறது எஸ்ஐஆர் இஸ் த பிக்கஸ்ட் கல்பிரிட். அது நாம் பார்க்க வேண்டும். அதாவது வாக்காளர்களை வந்து சுருக்கி விட்டீர்கள். சுருக்கி விட்ட அந்த வாக்காளர்களில் வந்து போன முறை அதாவது கோவிட் இயரில் வந்து 4.62 கோடி மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ அதற்கு நிகராக வர வேண்டும் என்றால் அது 73% ஆகுது. அப்போ ஆனால் இந்த முறை அதற்கு நிகராக வர வேண்டும் என்றால் நீங்கள் 82% ஆகணும். 82% வாக்களிக்க வேண்டும். அதோட ஜாஸ்தியாக வந்திருக்கிறது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் 21 லட்சம் தான் அதிகமாக வந்திருக்கிறது. இப்போது ஒரு 3 கார்னர் கான்டெஸ்ட், நான் 3 கார்னர் தான் நம்புகிறேன். அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து நாம் தமிழர் வந்து என்ன கழுவி ஊற்றின்னு இருக்கு. அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஏன்னா நாம் தமிழர் என்பது 8 இல்லைன்னா அதுக்கு கீழே ஸ்டேட் பார்ட்டி தான் எல்லாம் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் ஒரு சீரியஸ் பிளேயராக எனக்கு தோணவில்லை. அதான் நான் வந்து சீரியஸ் பிளேயர்னால் சீரியஸாக ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சியாக நான் அந்த கட்சியை பார்க்கவே இல்லை. ஒரு சீட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் நண்பர்கள் வந்து சீமான் கூட ஜெயிக்க மாட்டான்னு தான் சொல்கிறாங்க. காரைக்குடியில் ஜெயிக்க மாட்டான் தான் இப்போ சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு 3 கட்சிகளும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறனால தான் ஒரு இளைஞர்களுடைய ஒரு எழுச்சி இருக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி திமுகவும் அதிமுகவும் நிகராக என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இது எப்படி கவுண்டர் பண்ணணும்னு பார்த்தா அதுக்காக நிகரான வேலைகளை செய்தார்கள். மணி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த அளவுக்கு வந்து ஆட்கடை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, பூத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதற்கு நிகரான ஒரு சம்பவம் எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா 2016 நம்ம நீங்கள் நம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 2011 நம்பர்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 60 லட்சத்துக்கு மேலான வாக்காளர்கள் வந்து வந்திருக்காங்க. 63 lakhs அதிகமாக வந்திருக்காங்க. அப்போ எங்கே கம்பேரிசன், எங்கே எழுச்சி, எங்கே வந்து வேவு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு. அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க. ஆமாம், 2016. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி என்ற தேர்ட் ஃப்ரண்ட் வந்து ஒரு கணிசமான வாக்களை, அதாவது குரூஷியல் ஃபேக்டராக மாதிரி கணிசமான வாக்கள் எடுத்தாங்க. அப்போ இந்த போங்கு தான் இந்த ரெக்கார்ட் டேர்ன் அவுட் என்று சொல்கிறது போங்கு. 1 எஸ்ஐஆர், 2 வந்து கட்சிகள் அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு ஆட்களை வந்து கொண்டு வந்திருக்கிறது. திஸ் இஸ் நாட் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன், நாட் பிகாஸ் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் ஒரே ஒரு வேலையை மட்டும்தான் செய்தது, பூத் வந்து அதிகரித்திருக்குது. 6500 பூத் அதிகமாக கொண்டு வந்திருந்தது. அதனால வந்து 1000 என்ற நம்பர், ஒரு பூத்துக்கு 1000 என்று இருந்தது, அதை வந்து 800 மாறி இருக்கிறது. அப்போ அதனால ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் வந்து மக்களுக்கு வந்திருக்கிறது. அதனால ஒன்றும் பெரிய டேர்ன் அவுட் எல்லாம் வரவில்லை. டெஸ்பைட் த தேர்தல் ஆணையம் தான் இவ்வளோ நடந்திருக்கிறது என்றதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கும். மக்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஃபார்ம்டாக இருக்கிறாங்க, அதனால வந்தார்கள். பெங்கால்லையும் அதே தான், மக்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு மனப்பான்மையில் இருக்காங்க, அதனால வந்தாங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சார் இப்போ நீங்கள் ஓட்டு போடலீங்களா இந்த வாட்டி? இந்த எங்கேங்க அது இது எஸ்ஐஆரில் வந்து 2002 எஸ்ஐஆரில் என் பேர் இருக்குது, 2005 எஸ்ஐஆரில் என்னுடைய பேர் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் வந்து நீக்கிட்டாங்க. 2024 முன்னாடி நீக்கிட்டாங்க. அதை நான் ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு போகிறேன். இஷ்யூ எடுத்துகிட்டு போன பிறகு சிஇஓ ஆஃபீஸில் இருந்தும், அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி, இங்கே தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி ஆஃபீஸில் இருந்தும் திருவள்ளூர் கலெக்டரும் என்கிட்ட பேசுகிறாங்க, இன்க்ளூடிங் கார்பரேஷன் கமிஷனும் பேசினார். அப்புறம் தான் கார்பரேஷன் கமிஷன் சொன்னார், என்னுடைய இலக்கில் கிடையாதுங்க, நீங்கள் வந்து திருவள்ளூரில் வரீங்கன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து ஒரு ஸ்பெஷல் மெசேஞ்சர் அனுப்புகிறாங்க. அது மூலியமாக வந்து ஃபார்ம் 6 அனுப்புகிறாங்க. நான் ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி அனுப்புகிறேன். அதன் பிறகு அங்கிருந்து அலுவலகத்தில் இருந்த ஒருத்தர் வந்து என்னை தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க, உங்கள் பேர் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. அதன் பிறகு என் பேர் காணோம். அப்போ நான் என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து எப்போவோ நடந்த விஷயங்கள். அதாவது ஐ திங்க் அக்டோபரில் ஏதோ முடித்த விஷயம், நவம்பரில் வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க, உங்கள் பேர் இன்க்ளூட் பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. சரி, அப்புறம் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுறேன். அப்புறம் சில நாட்கள் முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து கலெக்டரை தொடர்பு கொண்டு கேட்குறேன், என்ன ஒன்றுமே எனக்கு பூத் ஸ்லிப் கூட வரலையே அப்படிங்கிறேன். அவர் வந்து பிஎல்ஓஸ்கிட்ட கேட்குறாங்க. ஒரு 3 பிஎல்ஓஸ் எங்கள் அந்த ஏரியாவில், அந்த 3 பிஎல்ஓஸும் துரி பார்க்குறாங்க. இதுக்காகவே வந்து 2 மணி நேரம் அவங்க வந்து வேஸ்ட் பண்ணாங்க. அதை பார்த்து அப்புறம் வந்து உங்களுடைய முன்னால் இருக்கின்ற எலக்டர்ஸ் ஐடி எங்கேன்னு கேட்டாங்க. அந்த ஓட்டர் ஐடி இருக்குது என்கிட்ட, பழைய ஓட்டர் ஐடி இருக்குது. அப்போ கூட ரிமூவ் பண்ணானுங்க. யார் என்ன வந்து கேட்கவும் இல்லை, என் வீட்டுக்கு வரவில்லை, ஒன்றும் கிடையாது. அது என்னுடைய பழைய வீட்டுக்கு போனால் கூட அவங்க கூட சொல்லியிருப்பாங்க, இல்லை இருக்காருங்க இங்கே தான் வந்து ஓட்டு போடுறாருன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஏன் சூர்யா வந்து பாம்பேயில் வீடு வச்சுட்டு இங்கே வந்து ஓட்டு போடலாமா? ஆர்கே வந்து அண்ணா நகரில் வீடு வச்சுட்டு இங்கே திருவான்மையூரில் ஓட்டு போடக்கூடாது. இது என்ன நியாயம், என்ன இதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த வீட்டுக்கு போனாங்க, முன்னாடி இருந்த வீட்டுக்கு போனால் கூட அவர்கள் சொல்லியிருப்பார்கள், இந்த இடத்துல இருக்காரு, இதான் ஒரு நம்பர், இல்லை முழுசாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் பண்ணவில்லை, டப்புன்னு நீக்கிட்டாங்க. நீக்கினது நான் வந்து ஒரு பதிவாகவே போட்டேன். அதன் பிறகு ஒரு பெரிய பிரச்சனையாகுது. அந்த பெரிய பிரச்சனைக்கு பிறகு சொன்னாங்க, என்ன அஷ்யூர் பண்ணுறாங்க, சிஇஓ அலுவலகத்தில் இருந்தும் டிஇஓ அலுவலகத்தும் என்ன அஷ்யூர் பண்ணுறாங்க, டெஃபினட்டாக அவங்க பேர் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி நபர்களுக்கு செப்பரேட் லிஸ்ட்டே வச்சுருக்கோம் அப்படின்லாம் சொல்லி என்ன விஐபின்னு சொல்லி நல்லா எனக்கே ரொம்ப நல்லா இருந்தது. விஐபின்னு கேட்குறதுல நல்லா இருந்தது. அவ்வளோ பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் வந்து இன்க்ளூட் பண்ணாமல் விட்டாங்க.
இதுதான் என்னுடைய நிலைமையாக இருக்கிறது. இன்றைக்கும் என் பேர் கிடையாது இதில், எலக்ட்ரல் ரோலில் பேர் கிடையாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு பார்த்தேன், வாய்ப்பே இல்லை ராஜா என்று கையை வந்து அப்படியே மலர்த்திட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் டிஓ விட்டுறதுனால ஃபோனே கிடையாது, அதோட முடிஞ்சு போச்சு. எல்லாம் இதுதானுங்க. எல்லாரும் வந்து இப்போ கலெக்டர்ஸ் ஆனாலும் சரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாருமே ஷூட்டிங்கில் இருக்காங்க. இதுதான் முக்கியமாக வந்து அவர்கள் பதிவெடுத்து வந்து போட்டுருணும். அதோட வந்து அவருடைய வேலையை முடிஞ்சு விட்டது. நான் வேலை செஞ்சோமோ இல்லையோ அந்த பர்செப்ஷன் தானே. இப்போ அரசியல் கட்சிகளும் அப்படி தான் இருக்குது, பர்செப்ஷன் தான். அதாவது மக்களிடையே இருக்கின்ற பிரச்சனை, அதிகாரிகளும் அதே தான் இருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து, அதாவது நான் கொஞ்சம் எங்கான காலத்தில் வந்து அதிகாரிகள் வந்து துரிதமாக செயல்பட்டார்கள். அவர்கள் வந்து ஒரு பேச்சை வந்து சொன்னாங்கன்னா அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. அதன் பிறகு வந்து நீங்கள் கேட்க அந்த பக்கம் தலைமைச்சு படுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ இஷ்யூஸ் நான் இன்வால்வ் ஆகி கூட, பொது இஷ்யூஸ் ஆனாலும் சரி, இல்லை வேறு பல இஷ்யூஸ் ஆனாலும் சரி, இப்போ கூட ஓல்டர் அஃபீஷியல்ஸ் வந்து மிக துரிதமாக செயல்படுகிறார்கள். ஒரு இஷ்யூ கொண்டு வந்தால் அவர்கள் 100% சொல்கிறேன், அவர்கள் என்னை தொடர்பு கொள்ளவில்லை என்றால் கூட அந்த இஷ்யூ வந்து சார்ட் அவுட் ஆகிருக்கும். அதன் பிறகு எங்காச்சும் ஒரு டைமில் வந்து 1 மாதத்துக்கு அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது சொல்லலாம், என்ன நீங்கள் சொன்னீங்களா ஒரு இஷ்யூ, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. அப்புறம் நான் வந்து தொடர்பு கொண்டு பார்க்கும்போது அது இஷ்யூ வந்து சார்ட் அவுட் ஆகிருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த ஆஃபீஸர்ஸ் பிலோ 50 years old எனக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ வந்து என்னுடைய கேஸ்லேயே உருவாயிருக்கு. ஆனால் சார் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக உங்களுக்கே வாக்களிக்க உரிமை இல்லை அப்படின்னா, உங்களோட பேசிக் ரேட்டே பறிக்கப்படுறது அப்படின்னா, அப்போ எத்தனை சாமானிய மக்களுக்கு இந்த உரிமை என்பது போயிருக்கும்? அதெல்லாம் எப்படி சார் பர்சனல் இம்பாக்ட் ஆகும் உங்களுக்கு? என்ன இது பார்த்து தானே இருக்கீங்க. ஹிந்துவில் இவ்வளோ பெரிய கட்டுரை இன்னைக்கு வந்து வந்திருக்கிறது. எத்தனை நபர்கள் வந்து அவர்கள் எல்லாம் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ராயப்பேட்டை நான் எழுதியிருக்கேன். ராயப்பேட்டாவில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏறத்தால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷமாக வந்து ஒரே வீட்டில் இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டுக்கு வாக்குரிமை இருக்குது, ஒய்ஃபினுடைய வாக்குரிமை தூக்கிட்டாங்க. கண்ணகி நகர்லங்க எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்க. கண்ணகி நகரில் வந்து அது ஏதோ ரேண்டமாக வந்து 1, 3, 5, 7 அந்த மாதிரி ரிமூவ் பண்ண மாதிரி இருக்குது. இது மாதிரி ரிமூவ் பண்ணி இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு மேலேயோ கிட்டையோ இல்லைன்னா டிஇஓக்கோ ஒரு விளக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தே ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஆர் அக்கௌண்டபிள் டு எனிபடி. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு தேர்தல் ஆணையர் வந்து ஒரு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் கேட்டிருக்கேன் கியானேஷ் கிட்ட, எந்த அடிப்படையில் வந்து ஒரு பிரதமர் வந்து ஒரு தேர்தல் பரப்புரையை வந்து நேஷனல் அட்ரஸ் டு த நேஷனாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும்னு அவர் எதுக்கு பதில் சொல்லணும்? பதிலே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கம்ப்ளீட்லி அன்அக்கௌண்டபிள் ரவுடி ஆர்கனைசேஷனாக இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் மாறி இருக்கிறது என்றுதான் என்னுடைய கருத்து. யாருமே கேள்வி கேட்க முடியாது. என்ன கியானேஷ் என்ன சொன்னார், எனக்கு வந்து ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்துடுங்க, என்னை வந்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அதாவது ஒரு பார்லிமெண்டரி கமிட்டி முன்னாடி கூட போய் நிற்கக்கூடாதா, இல்லை என்றால் அதற்கு ஒன்றுக்குமே வழி கிடையாது. இன்னைக்கு வந்து கியானேஷ் மேலேயோ சிஇசி மேலேயோ எலெக்ஷன் கமிஷன் மேலேயோ ஒரு எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ண முடியாத அளவுக்கு வந்து இன்னைக்கு அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒரு சட்டத்திருத்தம் எடுத்து கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ அவர்கள் முழுக்க வந்து பாஜக என்ன சொல்லுகிறதோ அதுதான் சட்டம் என்று எடுத்துக்கொள்கிறார்கள். பாஜக அதாவது ஒரு தேர்தல் என்று எடுத்துவிட்டால் நீங்கள் அடுத்ததாக ஒன்றே பண்ணால் போதும். தமிழக தேர்தலாக ஓகேங்க, டேட் வந்து 26ங்க, எல்லாம் பணம்லாம் கொடுத்து முடிச்சிருங்க, முடிச்ச உடனே நான் வந்து அறிவிச்சிடுறேன், பாஜக ஜெயிச்சதாக அறிவிச்சிடுறேன், எல்லா தொகுதியிலும் வந்து பாஜக ஜெயிச்சதாக அறிவிச்சிடுறேன், பாஜக நிற்காத தொகுதியில் கூட பாஜக ஜெயிச்சதாக அறிவிச்சிடுறேன் அப்படின்னு தேர்தல் ஆணையம் பண்ணலாம். அங்கே தான் நீங்கிட்டு இருக்கோம். இந்த என்டையர் சிஸ்டம் வந்து எங்கேருந்து நீங்கணும். அப்போ நான் வந்து அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், தேர்தல் ஆணையத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அதில் வந்து கியானேஷனுடைய இன்னைக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் நான் வந்து பெங்காலில் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் தேர்தல் நடத்த வேண்டுமாமா. ஏதோ யூபியிலெல்லாம் பெருசாக நடத்தி கிழிச்ச மாதிரிலாம் இவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அதாவது இந்த அளவுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு மாநிலம் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து பீகாரில் இருந்து பூத் கேப்சரிங்லாம் அங்கே இருந்தது. அப்போ அதான் நான் கம்பேரிசன் அங்கே தான் எடுத்துன்னு போகிறேன். கோபால்சாமி என்ற ஒரு நபர், அவர் வந்து முன்னால் வந்து 2006-7 அந்த டைமில் நினைக்கிறேன் அத்வானியினுடைய யூனியன் ஹோம் செக்ரட்டரியாக இருந்தார். அத்வானி வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்கார், உள்துறை அமைச்சராக இருக்கார், இவர் வந்து ஹோம் செக்ரட்டரியாக இருக்கார். அந்த அளவுக்கு விசுவாசமான ஒரு நபர் அந்த வேலையை விட்டு நீங்குகிறார், ஓய்வுபடுகிறார். அது ஓய்வுபட்டவருக்கு இவர் தேர்தல் ஆணையத்துக்கு போடலாம், இவர் நன்றாக பணியாற்றுவார் சொல்லிட்டு அங்கொண்டே போடுறாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு போடுறாங்க. ஆனால் அதன் பிறகு வந்து அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு காலத்துலேயும் ஒரு நபர்னால் கூட பாயிண்ட் அவுட் பண்ண முடியலை. அவர் தான் பீகார் தேர்தலை வந்து 2005 வந்து நடத்திய ஒரு நபர். அவர் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணி புது போலீஸ் ஃபோர்ஸை கொண்டு வந்து போட்டு ஷூட் அட் சைட் ஆர்டர்ஸ், கம்ப்ளீட் வீடியோகிராஃபி இதெல்லாம் வந்து கொண்டு வந்துடுறாரு. இப்போ கியானேஷன் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, பெங்கால் இந்த மாதிரி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட். பிஜேபி என்ன வேணா பண்ணலாம், பிரதமர் என்ன வேணா பண்ணலாம், பிஜேபி என்ன வேணா பண்ணலாம். ஆனால் திரிணாமுலுக்கு எதிராக ஒரு 800 பேருனுடைய ஒரு லிஸ்ட் வந்து அந்த ஆள் வந்து தயாரிக்கிறாரு. யார் கொடுத்த லிஸ்ட்டாக இருக்கும்? அது பிஜேபியாக தான் இருக்கும், வேற வழியே இல்லைங்க. எங்கிருந்து உங்களுக்கு அந்த லிஸ்ட், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வரும்? அப்போ பிஜேபி கொடுத்த லிஸ்ட்டை 800 பேரை வந்து இந்த ஆள் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்கிறான். 800 பேரை
பெரும்பாலானவர்கள் வந்து அந்த லிஸ்ட்டை நீங்கள் எக்ஸாமின் பண்ண பெரும்பாலானவர்கள் வந்து திரிணாமுலினுடைய ஒர்க்கர்ஸ். அப்போ அவர்களை முடக்கிவிட்டு இந்த தேர்தலை வந்து வென்று விடலாம்னு நினைச்சாரு. ஏதோ நல்ல காலத்துக்காக ஒரு ரேர் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஹைகோர்ட் வந்து அதில் வந்து இன்டர்வியூன் பண்ணி என்ன மடத்தனமான ஒரு ரூலிங்காக இருக்குது, முடியவே முடியாது, இப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஜூனுக்கு வந்து அந்த கேஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுது. அதனால் அந்த 800 பேர் இன்றைக்கி வந்து வெளியே இருக்கான். அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு தேர்தல் ஆணையம் ஏறத்தாழ பாஜக அலுவலகத்திலிருந்து செயல்படும் மாதிரி ஒரு தோற்றத்தை நாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் பிரச்சனை. அதாவது எஸ்ஐஆரில் யாரை வேணால் ரிமூவ் பண்ணிடலாம், எங்கே வேணால் ரிமூவ் பண்ணிடலாம். 90 லட்சம் பேரை வந்து அங்கே பீகாரில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, பெங்காலில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதே எஸ்ஐஆர் வந்து அசாமில் வேண்டாமாமா, அசாமில் எல்லாம் எஸ்ஐஆர் வேண்டாம், நாங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணிட்டோம். டீலிமிட்டேஷன் என்பது அங்கே பண்ணது வந்து அதோட பெரிய ஒரு பொங்கு எனக்கு கிடையவே கிடையாது. அவங்க எப்படி அந்த பவுண்டரிஸை வரைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக எங்கெல்லாம் பாஜக வந்து வெற்றி பெறலையோ அது வந்து இது வந்து அமெரிக்காவில் செய்கிற விஷயங்க இது. அதாவது இப்படி ஒரு ஸ்கொயராக ஒரு இடம் இருக்கும்போது இப்படி கோணலாக வந்து இப்படி வந்து அப்படி ஒரு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வருவாங்க. இது ஒரு பவுண்டரியாமா, இது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டுமாமா. இப்படி தான் அசாமில் வந்து இந்த வரையறைப்பட்டிருக்கு. டீலிமிட்டேஷன் என்பது அந்த அளவுக்கு மோசமாக வரையறைப்பட்டது. அப்போவே நான் வந்து இங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு நான் அறிவுறுத்தினேன், நீங்கள் அந்த அசாமில் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் தெளிவாக நீங்கள் படிக்க வேண்டும். படிக்கவில்லை என்றால் அதே விஷயம் தான் மறுபடியும் இங்கேயும் வரப்போகுதுன்ட்டு. எல்லா இடத்துலையும் வந்து எங்கெல்லாம் பிஜேபிக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கிறதோ அதெல்லாம் சேர்த்து, அதாவது இப்போ சென்னையிலிருந்து ஆரம்பித்து பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கின்ற இடம் வந்து அடுத்து வந்து அப்படியே எடுத்துன்னு போயிட்டு இப்போ சரி ஆலந்தூரில் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ துறைமுகத்திலிருந்து ஆலந்தூர் வரை ஒரு கான்ஸ்டியூன்சியை மாற்றக்கூட அந்த வாய்ப்பு இருக்குது. ஒரு லைன் அப்படியே போட்டு எங்கெல்லாம் சேட்டுகள் இருக்கிறார்களோ, சௌராஷ்டிரக்காரர்கள் இருக்கிறார்களோ அதெல்லாம் சேர்த்து ஒரு பெல்ட்டாக மாற்றிட்டு ஒரு கான்ஸ்டியூன்சியை மாற்றிடுவாங்க. அப்படித்தான் வந்து அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கு. அந்த விஷயம் தான் இன்றைக்கி வந்து அசாமில் நடந்திருக்கு. அதே அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதே கியானேஷ் உட்கார்ந்து கொண்டிருந்தால் இதுவும் நடக்கும். ஏனென்றால் அவரை யாருமே கேள்வி வைக்க முடியாது சூழ்நிலை. எப்படி சிஜேஏ இருக்கிறாரோ அவரையும் கேள்வி வைக்க முடியாதோ அதே மாதிரி தான் இவரும் இருக்கிறார். சார், இப்போ ஒரு காமன் பெர்செப்ஷன் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் டேர்ன் அவுட் பற்றி பேசும்போது அதிகமான டேர்ன் அவுட் வரும்போது நிச்சயமாக ஆன்டி இன்கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லிட்டு காமனாக ஒரு பேசப்படுது சார். ஆனால் அது எக்ஸப்ஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. 2016 இந்த டேர்ன் அவுட் வந்துச்சு, அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அது மாதிரிலாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கால்குலேஷன் என்ன, இது எப்படி வந்து சாமானிய மக்கள் புரிஞ்சுக்கணும் சார்? இந்த ரெண்டுக்கும் தொடர்பு என்ன? இல்லை, நீங்கள் தமிழ்நாடு எடுத்து பார்த்தீங்கன்னா 2001 எடுத்தால் போகிறோம். அந்த 2001 எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கும், அதாவது கியானேஷ்க்கு முன்னாடி இருக்கிற பீரியட் பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதாவது எஸ்ஐஆருக்கு முன்னால் ப்ரீ கியானேஷ் ப்ரீ எஸ்ஐஆர் அந்த ஒரு டைம் பீரியட் எடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கணக்கே கிடையாது. பர்சன்டேஜ் அதிகரிக்கும், பர்சன்டேஜ் கீழே போகும். ஆட்சி மாற்றங்கள் நடந்து கொண்டே இருந்தது. 2001 வந்து அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க, 2006 கலைஞர் வந்தாங்க, 2011 வந்து அம்மா வந்தாங்க, 2016 மறுபடியும் அம்மா வராங்க. அதுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது. 3 கூட்டணிகள், அந்த 3வது கூட்டணி போனியாகும் என்று ஆக்சுவலாக நம்பின மக்கள் இருக்காங்க. எப்படி தாவேக்காவை இப்போ விசுவாசம் வச்சுருக்காங்களோ ஏறத்தால் அதே மாதிரி நல்லா வருங்க இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க, இல்லை என்றால் இவர்கள் வந்து நிச்சயமாக ஒரு கணிசமாக நம்பர் வருவாங்கன்ற இது இருந்தது. அதனாலேயும் மக்கள் வந்து ஓட்டு போட வந்தாங்க. அப்போ 2021 வரையான அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 2001 2021 இது பர்சன்டேஜ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஆட்சி மாற்றம்ன்ற மிக தெளிவாக நமக்கு தெரியும். 2021 கோவிட் இயர், அது நம்ம மறந்துட முடியாது. இப்போ கோவிட் இயர் ஆனதுனால கம்மியாகுது, பர்சன்டேஜ் கம்மியாகுது, 73.63 வருது. அப்படி வந்தால் கூட ஆட்சி மாற்றம் நடக்கிறது. 2016 நீங்கள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2021 விட அதிகமாக இருக்கும். அப்படி இருந்து கூட இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பர்சன்டேஜ் ஒரு பொருட்டே கிடையாது என்று நான் பார்க்குறேன். சார், இந்த யூஸ்வலாக வந்து இந்த டேர்ன் அவுட் வந்து அதிகமாக இருக்கிற சமயத்தில் இந்த பைபோலார் கான்டெஸ்ட், அந்த 2 முனை போட்டி இருந்தால் மட்டும்தான் ஆட்சி மாற்றம் நிகழும். ஆனால் இங்கே வந்து நிறையா முனை போட்டி இருக்கிறதுனால ஆட்சி மாற்றம் நிகழாதுன்ற ஒரு கருத்தை வைக்கிறாங்க சார். ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? உண்மையிலேயே வந்து ஆட்சி மாற்றத்திற்கு என்னென்ன காரணிகளாக இருக்கும் சார் இந்த தேர்தலில்? இல்லை, ஆட்சி மாற்றம் இல்லைன்னா ஒரு பாசிட்டிவிட்டி அந்த அரசாங்கத்து மேலே வர வேண்டும் என்றால் ஒரு வேவ் இருக்க வேண்டும். வேவ் இல்லை என்றால் நமக்கு இது பார்க்கவே முடியாது. வேற வேவ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்பர் வந்து வாக்களித்தால் நிச்சயமாக அது வேவ் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த நம்பர்ஸ் வந்து வேவினுடைய நம்பர்ஸ் கிடையாது. இப்போ இதில் இருந்து இன்னொரு 10% அதிகமாக இருந்தால், அதாவது இப்போ தான் எல்லாம் கலவுனிங்காச்சுல்ல, வீட்ஸ் ஹேவ் பீன் ரிமூவ்டு. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 95% 99% தாராளமாக வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தால் வேவ்.
நிச்சயமா அது நாம் காணாத ஒரு வேவ், சைலண்ட் வேவ் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வேவுக்கான அந்த வாய்ப்பே இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். என்றால் இன்க்ரீஸ் நம்பர் வந்து 21 lakhs தான். அப்போ அந்த இன்க்ரீஸ் இருக்கிறதுனால நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஷுவல் நம்பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா கோவிட் இயரை விட கம்மியாக இருக்குது. இப்போ கோவிட் ஒரு இலக்காக வச்சுக்கலாம். எப்படி எஸ்ஐஆர் வந்து ஒரு பிரச்சனையாக இப்போ இருக்கிறதோ அதே மாதிரி கோவிட் ஒரு பிரச்சனையாக நாம் வந்து 21 எடுத்துக்கொண்டால் அப்போவே 24 lakhs வருது. இப்போ ஏன் 21 lakhs வருது என்ற அந்த கேள்வி இருக்குது. இன்க்ரீஸ் ஆனுவல் நீங்கள் வந்து எலெக்ஷன் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் 20 to 30 lakhs வந்து தாராளமாக இன்க்ரீஸ் ஆகுது. 2001 இன்க்ரீஸ் ஆகுது. 2016 மட்டும்தான் அது ரொம்ப அதிகமாக 63 lakhs வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு இலக்காக எடுத்துக்கொண்டோம். அதை வைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ செய்த விஷயம் அரசியல் கட்சியில் என்ன செய்திருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய கோர் ஓட்டர் பேஸ் வந்து ஓட் பண்ணதா இல்லையா அதை வந்து டெஃபினட்டாக இன்ஷூர் பண்ணியிருக்காங்க. 2 அதிமுக பண்ணியிருக்கு, திமுக பண்ணியிருக்கு. யாருக்கு வாக்களிச்சாருன்றது வேறு விஷயம். அவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க. புது ஆர்வத்தில் வருகின்ற அந்த குழந்தைகளும் வந்திருக்காங்க. அது டெஃபினட்டாக அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும். நாம் தமிழருடைய நபர்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ இதனால தான் இந்த பர்சன்டேஜ் வருது இல்லைன்னா நம்பர்ஸ் வருதே தவிர நிச்சயமாக வேற ஒரு காரணி கிடையாது. அதாவது மக்களுக்கு இந்த அரசாங்கத்து மேலே வெறுப்பு இருக்குது என்று காமிக்கிறது ஒரு ப்ரூஃபும் கிடையாது. அதே நேரத்தில் மக்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக பெரிய ஒரு அலை வீசுதுன்றதுக்கு அது அதுக்கும் ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஆனால் இவர்கள் அமைத்த கூட்டணி இப்போ ஒரு ஓபிஎஸ் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, போடி நாய்க்குன்னு ஒரு கையில் வந்துடும். ஒரு சசிகலா வந்து இந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. அதனால அதிமுக ஒரு தொய்வு அந்த இடத்துல வருது. ஒரு செந்தில் பாலாஜியை கொண்டு போயிட்டு கோயம்புத்தூர் சவுத்தில் நிறுத்துறாங்க. அதனால கோயம்புத்தூரில் 2-3 சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கரூரில் வந்து 91.5% போலிங்கு. அதனால வந்து அது நிச்சயமாக தாவேக்காக கை கொடுக்காது. இந்த மாதிரி தான் நாம் வந்து இதை வந்து அனலைஸ் பண்ண முடியுமே தவிர மே 4ஆம் தேதி வரை பாக்கி எல்லாமே இந்த ஹங் அசம்பிளின்னு சொல்றது வந்து அது ஒரு நேரேட்டிவ் செட்டிங் விஷயமாக தான் நான் காண்கிறேன். அது பாஜகவினுடைய நேரேட்டிவ் செட்டிங்காக தான் நான் பார்க்கிறேன். சார், இப்போ உங்களோட பார்வையில் ஒருவேளை எஸ்ஐஆர் கொண்டு வரல அப்படின்னா ஆக்சுவல் நம்பர்ஸ் என்னவா இருந்திருக்கும் இந்த தேர்தலில் டர்ன் அவுட் வந்து? நிச்சயமாக என்னை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும்னு நான் கருதுறேன். இதை விட அதிகமாக போயிருக்கும். ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக போகாது என்று நான் கருதுறேன். அதாவது 4.62 போன முறை அதிலிருந்து ஒரு 30 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 4.92 தாராளமாக போகக்கூடிய இந்த வாய்ப்பு இருக்கிறது. 4.82 ரேஞ்சில் இருக்கு. அதான் இன்னொரு 10 லட்சம் பேரை வந்து டிசென்ஃப்ரச்சைஸ் பண்ணதுனால இவருடைய அந்த வெறுப்புனால வந்து டிசென்ஃப்ரச்சைஸ் பண்ணதுனால 10 லட்சம் பேருக்கு இன்றைக்கி வாக்களிக்க முடியவில்லை. தட் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் கேனேஷ். வேறு யாருக்குமே அதில் வந்து கை கிடையாது. சார், இதுக்கு முன்னாடி நீங்கள் பல தேர்தல்களை பார்த்துருப்பீங்க. ஒரு ஓட்டர் டர்ன் அவுட் வச்சு நீங்கள் வந்து முடிவை ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது அவுட்கம் எப்படி வரும் அப்படின்ட்டு? இல்லை, ஒவ்வொரு முறையும் வந்து நமக்கு மிக எளிதாக நம்ம வந்து கணிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருந்தோம். 2016 தவிர 91 ஜெயலலிதா அம்மையார் வர்றாங்க. அது நமக்கு மிக தெளிவாக எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அசாசினேஷன். அதனால் வந்து திமுக ஒரு கெட்ட பேர், சுப்லசி ஜெகதீஷன் அதில் இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு பெரிய பிரச்சனை, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இருக்குது. அப்போ அதனால நமக்கு தெளிவாக தெரிகிறது. இந்த தேர்தல் மட்டும் அந்த அசாசினேஷனுக்கு பிறகு நடந்த தேர்தல். அதனால தான் ஜெயலலிதா வந்து அதிகாரத்துக்கு வர்றாங்க. திமுக அதில் வாஷ் அவுட் ஆகுது. 96 நமக்கு மிக தெளிவாக தெரிஞ்ச ஒரு தேர்தல் தான். மக்களுக்கு அந்த அளவுக்கு ரிசன்மெண்ட் இருந்தது. அந்த கல்யாணம், ஒட்டியானம், இந்த மாதிரி பல விஷயங்கள், அப்புறம் அவங்களுடைய ஹை ஹேண்டட்னஸ் எல்லாம் சேர்த்து அரசு நிலத்தை வாங்கினதுலேருந்து ஆரம்பித்து அதே ஒரு ஜட்ஜி வந்து சதாசிவம் என்ற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து வாங்கிட்டாங்க, ஆனால் திருப்பி கொடுத்துட்டாங்க, அதனால பரவாயில்லன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஆள். அவருக்கு வந்து கவர்னர் போஸ்ட் கொடுத்தாங்க. இந்த கேரளாவில் கவர்னராக இருந்த ஒரு நபர். அப்போ அந்த அளவுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா காலத்துலையும் சுப்ரீம் கோர்ட் இப்படி தான் இருந்திருக்குது. அப்போ 96 நமக்கு மிக தெளிவாக தெரியும் இவ்வளோ தான் வராங்க. 2001 வந்து கணிக்கிறதுக்கு ஏன் கொஞ்சம் கஷ்டமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. திமுக என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கின்ற அலைசியெல்லாம் கழட்டி விட்டு, அதாவது சிபிஐ சிபிஎம் எல்லாத்தையும் கழட்டி விட்டு ஜாதி கட்சிகளை கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்துச்சு. ஆனால் அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அரித்தமெட்டிக் தான். இந்த கட்சிகள் என்ன வச்சு நேராக போயிட்டு ஜெயலலிதா கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அப்போ ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அப்போவே தெரியும். ஆனால் ஜெயலலிதா வந்து ஜெயிக்க போகிறான்னு தெரியும். இவர்கள் திமுக வந்து பாக்கி இருக்கின்ற சிறிய கட்சிகளை காலி பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் வந்து மாறனுடைய அட்வைஸ் இருக்கும், மு.க. ஸ்டாலினுடைய அட்வைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அட்வைஸில் வந்து இவங்க விழுந்து அந்த ஆட்சியை வந்து பறிகொடுக்குறாங்க. 96-2001 ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ஆட்சியாக இருந்தது. கம்யூனல் ரைட்ஸ் வந்து பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அதை தாண்டி நல்ல ஒரு ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை 96-2001 தான் பெரிய ஆட்சியாக இருந்தது. 2006 நமக்கு தெளிவாக தெரியும். டெஸ்மா எஸ்மா
இந்த மாதிரி விஷயங்களை ஜெயலலிதா கொண்டு வந்து பெரிய பிரச்சனையாக்கினதுனால 2004 வந்து நடந்த லோக்சபா தேர்தலில் முழுக்க வந்து அதிமுக வாஷ் அவுட் ஆகுது. திமுக தான் அதில் வந்து முதன்மையாக வருகிறது. வைகோ அரெஸ்ட் பண்ணாங்க, 19 மாதம் அவர் வந்து ஜெயிலில் இருந்தார். அதன் பிறகு நடக்கின்ற தேர்தல் 2006 தேர்தல். அது கடைசி நிமிஷத்தில் வந்து மார்ச் 2006 வந்து வைகோ வந்து டப்புன்னு வாபஸ் வாங்கிட்டு ஒரு பிரச்சனை பண்ணுறாரு. அதில் வந்து கொஞ்சம் ஒரு தொய்வு வருகிறது. அப்படி இருந்தால் கூட திமுக வருகின்றது நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் 2006 2011 வரையான காலகட்டத்தில் வந்து இருக்கின்ற கலைஞரனுடைய குடும்பம் செய்த அந்த அராஜகம் இருக்கு இல்லையா, இருக்கிற கம்ப்ளீட் டாமினேஷன் ஆஃப் ஃபிலிம் வேர்ல்டு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் செய்ததுனால 2011 நமக்கு தெரிஞ்ச அவர் எலெக்ஷனே நடத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த அப்பயே நமக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. 2016 மட்டும்தான் நமக்கு டவுட் இருந்தது யார் வரப்போறான்னு. ஆனால் பலரும் தப்பா தான் கணிச்சாங்க. இது இப்படி ஆகும் அப்படி ஆகும்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. எப்படி திமுக அதிமுக இருக்கிற ஒரு 5 வருஷம் இருந்தால் அப்போ அடுத்து திமுக தான் என்றதா இருந்தது. ஆனால் இந்த ஒரு ரெஜீமில் அதிமுக ஒரு பெரிய ரொம்ப கிளவராக ஒரு கேம் ஆடிச்சு. அவங்க வந்து ஜெயலலிதா ஒரு தப்பும் செய்யலை. தப்பு மக்களுக்கு ஒரு நல்லது ஒன்றும் செய்யலை, ஆனால் ஒரு தவறு செய்யவில்லை. இப்போ 2001 2007 டெஸ்மா எஸ்மா பிரச்சனைகள், அந்த மாதிரி இந்த ஆடு கோழி தடை சட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. 1991 to 96 அரசாங்க நிலத்தை வாங்கினாங்க, கல்யாணம், இந்த மாதிரி ஆடம்பரம், இந்த மாதிரி பிரச்சனைகள். அது ஒன்றுமே செய்யாத ஒரு ஆட்சின்றது பார்த்தீங்கன்னா 2011 2016 வரை இப்படி ஒன்றுமே செய்யாத மறுபடியும் ஆட்சிக்கு வருகின்ற ஒரே ஒரு அரசாங்கம் எதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மோடி, இன்னொன்று வந்து ஜெயலலிதா. 2 தான் இருக்கும்னு கருதுறேன். அப்போ 2016 ரொம்ப கடினமான ஒரு ப்ரெடிக்ஷனாகத்தான் இருந்தது. 2021 மிக தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயமா தருது. எப்படியும் வந்து எடப்பாடி வந்து தூக்கி போட்டுருவாங்க, அடிமை அரசாங்கம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுனால அது ஒரு கோவிட் இயரில் வந்து அரசாங்கம் நலத்தான் பண்ணிச்சு. அந்த டைமில் கூட இப்போ விஜயபாஸ்கர் ஆனாலும் சரி, இல்லை ஜெய ராதாகிருஷ்ணன் தான் அப்போ ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தார், எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி நிறைய காசு அடிச்சதாக சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ப்ளீச்சிங் பவுடருக்கே வந்து 4 ரூபா கிடைச்ச இருக்கிற ப்ளீச்சிங் பவுடர் வந்து 24 ரூபா வந்து 46 ரூபாய்க்கெல்லாம் வாங்கினாங்க பெர் கேஜின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது, இல்லை பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி மாஸ்க் வந்து 16 ரூபாயிலிருந்து 4 ரூபா மட்டும் வாங்கினாங்க. 50 பைசா மாஸ்க்கை வந்து பெற மாஸ்க் வந்து இவ்வளோ வாங்கினாங்க. இதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் யாரும் விசாரிக்கல, ஒன்றும் இல்லை. அடித்த காசு அடித்தது தான், அப்படியே போனது தான். இதுதான் உண்மையாக இருக்குது. அப்படி இருந்தால் கூட 2021 மிக தெளிவான ஒரு தேர்தலாக தான் இருந்தது. 2026 வந்து மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸே கிடையாது. மு.க. ஸ்டாலின் வந்து நல்லவர், ஆனால் கட்சி தான் கெட்டது. மு.க. ஸ்டாலின் நல்லவர், அமைச்சர்கள் தான் கெட்டவர்கள். இந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இருக்குது. எப்படி 2011 அதே மனநிலை. இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய வேலைகள் செய்திருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நடந்திருக்கு, எல்லாமே இருக்குது. மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக நிறுத்திருக்காரு. இதெல்லாம் பாசிட்டிவ்ஸாக தான் இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால வந்து இந்த ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் இல்லாதனால வந்து நிச்சயமாக திமுக இந்த முறை வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. தாவேக இருந்தால் கூட தாவேக யாரை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த திமுகவோட அதிமுகவை தான் டிஸ்டர்ப் பண்ணுறது. என்னுடைய நண்பர் இளங்கோவன் அவர் கூட இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. பலரும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். பல கான்ஸ்டியூன்சி சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக டிஎம்கே வந்து டிஸ்டர்ப்ட் ஆகத்தான் செய்யுது தாவேக்கானால. பட் வெளியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா, திருச்சியில் பார்த்தீங்கன்னா, அங்கே எல்லாம் பிரச்சனை யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அதிமுகவுக்கு தான் வருதுன்றதான் அதுதான் என்னுடைய கணிப்பு. அதான் நானும் கேட்குறேன் நினச்சேன் உங்கள்கிட்ட. ஆனால் நேற்றைய தினம் வந்து இளைஞர்கள் பெருவாரியாக வாக்களிச்சாங்க, ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசினாங்க சார். இப்போ அதை பற்றி பேசும்போது இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை வந்து மொத்தமாக டிவிக்கே கல்டிவேட் பண்ண வாய்ப்பு இருக்கா? அந்த அப்படி கல்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா யாருக்கு வந்து இங்கே சாதகமாக முடியும், யாருக்கு பாதகமாக முடியும் சார்? இல்லை, இதில் வந்து இப்போ நீங்கள் தமிழக அரசியலை பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக தெரிகின்ற விஷயம், அதிமுக வந்து இன்னைக்கு ஏறத்தாழ பாஜக வந்து கபலீகரம் செய்திருக்கிறது. அதில் ஒரு உண்மை இருக்கிறது. அந்த ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு உண்மை இருக்கிறது. மக்கள் வந்து அதை வந்து நிச்சயமாக பல லெவலில் வந்து அதை வந்து ஒத்துக்கொள்கிறார்கள். அதிமுகவில் பிரச்சனை இருக்குது. ஆனால் அதிமுக ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்குது. கீழே வரை இருக்கின்ற ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்குது. அது வந்து பாஜக அப்படியே வந்து தூக்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறது, தன்னிடம் கொண்டு வந்துடலும் என்று நினச்சி கொண்டிருக்கிறது. ஸோ அதிமுக ஒரு சாய்ஸாக பலரும் இன்னைக்கு தெரியவில்லை. கோர் ஓட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஓட் பண்ணுவாங்க. அவருடைய கோர் கான்ஸ்டன்சியில் இப்போ வந்து எடப்பாடியிலேருந்து ஆரம்பித்து கோயம்புத்தூரில் பல இதில் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி இடங்களில் வந்து தாராளமாக ஜெயிப்பார்கள். பட் அதை தாண்டி வந்து ஜெயிக்கிறதே ஒரு பெரும் பாடாகத்தான் இருக்கும் அதிமுகவை பொறுத்தவரை. திமுக பார்க்கும்போது அவர்கள் வந்து ஒரு டைனஸ்டி பார்க்குறாங்க. அதாவது 2017 வரை நான் ஒன்றும் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்கிற நபர் அவர் திடீரென்று அரசியலுக்கு வருகிறார், எம்எல்ஏ ஆகிறார், மந்திரி ஆகிறார், டெப்டி சிஎம் ஆகிடுறாரு. அப்போ 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு தான் என்ன
அப்போ ஒரு இளைஞர் பார்க்கும்போது இதுதான் அவர்களுக்கு தெரியுது. ஓ, இது கம்ப்ளீட்டாக வந்து டைனாஸ்டி தான்ப்பா, இது மாவட்ட செயலாளர் இருந்து வட்ட செயலாளர் இருந்து நகர பொறுப்பாளர் கூட அவருடைய மகன் தான் அடுத்து வர முடியும் அப்படின்னு திமுக பார்க்குறாங்க. இந்த பக்கம் என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது அடிமை, இது சரியா வராதுன்ட்டு. பாஜக மேலே ஒரு பெரும் ஒரு வெறுப்பு வந்து இளைஞர்களுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட். பாஜக என்பது எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அப்போது என்னதான் இருந்தாலும் ஹிந்துத்துவா என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம். ஆனால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனதுனால அதுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை எப்பவுமே இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த மக்கள் எங்கே போவாங்கன்னு தான் பார்த்தாங்க. ரொம்ப நாள் வந்து நாம் தமிழருக்கு வாக்களித்தார்கள், ஒரு 8% வாக்களித்தார். அதனால தான் இன்றைக்கி அவர் ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக இருக்கார். அதே மக்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் நம்பர்ஸ் அதிகமாக இருக்கிறது, இந்த டிஸ்கண்டென்ட் அதிருப்தி என்பது அதிகமாக இருக்குது. அந்த அதிருப்தி இருக்கிற நபர்கள் தான் இன்றைக்கி வந்து தாவைக்காக போகிறார்கள். அதனால தான் அந்த அதிருப்தி ஓட்டும் அங்கே போகிறது. ஓகே சார். சார், பெரிய ஒரு கேள்வி சார். கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, அசாம், வெஸ்ட் பெங்காலோட தேர்தல் முடியல, ஒரு ஃபேஸ் முடிச்சு செகண்ட் ஃபேஸ் பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த 4 மாநிலங்களை பார்க்கும்போது உங்களோட பார்வையில் எங்கெல்லாம் ஆட்சி மாற்றம் நடக்கும்னு பார்க்குறீங்க? ஆட்சி மாற்றம் அசாமில் வராது, பிஜேபி தான் வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த கான்ஸ்டிடுவன்சி வந்து வரையறை செய்ததில் வந்து ஒரு பெரிய ஒரு கபலீகரம் செய்ததுனால, இந்திய மக்களை வந்து அவர்கள் வந்து வஞ்சித்தனால வந்து நிச்சயமாக பாஜக தான் திரும்பி வருகிறது. பாண்டிச்சேரியிலும் ஏறத்தாழ அதே மாதிரி தான் இருக்கிறது. பாண்டிச்சேரியில் வந்து எப்படியாச்சும் நம்மளுடைய என்ஆரை வந்து கவுத்துடணும்னு பார்த்துட்டு இருக்காங்க தட்டாஞ்சாவடியில். அது நடக்காதுன்னு நான் கருதுறேன். ஏன்னா வைத்திலிங்கம் அங்கே நிற்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அதாவது மு.க. ஸ்டாலின் நிற்கிற இடத்துல வந்து எடப்பாடி நிற்பாரா? நிற்க மாட்டார். அப்போ ஏன் இப்போ ஒரு காங்கிரஸ் தலைவர், காங்கிரஸ் தான் பெரிய கட்சி, ஏன் காங்கிரஸ் தலைவர் வந்து இங்கே தட்டாஞ்சாவடியில் நிற்கிறாரு? என்ஆர் காங்கிரஸுக்கு எகென்ஸ்ட் ஏன் நிற்கிறாரு? அது என்ஆருக்கு எகென்ஸ்ட் ஏன் நிற்கிறாரு? ரங்கசாமிக்கு எகென்ஸ்ட் ஏன் நிற்கிறாரு? அந்த கேள்வி நிச்சயமா இருக்கு. அப்போ எப்படியாச்சும் என்ஆர் அங்கே காலி பண்ணால் பிஜேபி அடுத்த சீஃப் மினிஸ்டர் வந்துடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால தான் என்னை பொறுத்தவரை அதனால தான் வைத்திலிங்கம் அங்கே நிற்கிறாருன்னு நான் கருதுறேன். இத்தனைக்கும் அவர் எம்பி, அவர் தோத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் நேரம் மறுபடியும் போயிடலாம், டெல்லியில் போய் உட்காந்துக்கலாம். என்ஆர் தோத்துட்டா அதோட வந்து பாஜக ஆட்சி வந்து பாண்டிச்சேரியில் அமையும். இல்லை என்றால் கூட நாளைக்கு என்ஆர் ஜெயிச்சு வந்தால் கூட அவர் ஒரு பொம்மை சீஃப் மினிஸ்டரை உட்கார வச்சுட்டு ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டரை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து ஆட்சி நடத்துவார்கள். அஃப்கோர்ஸ் ஆட்சி நடத்துறது எப்படியும் கைலாஷ்நாதன் தான், லெப்டினன்ட் கவர்னர் தான் ஆட்சி நடத்த போகிறாரு, அதில் யாருக்கு மாற்று கருத்து இல்லை. கேரளாவில் ஒரு மாற்றம் வருகிறது, டெஃபினட்டாக வந்து யூடிஎஃப் வருவதாக நான் காண்கிறேன். காங்கிரஸ் தலைமையில் இருக்கின்ற யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் வருவதாக நான் காண்கிறேன். என்னுடைய ட்ராவலும் அதுதான் என்னை உணர்த்துது. ஏறத்தாழ 85 சீட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. 140 எம்எல்ஏஸ் இருக்கின்ற ஹவுஸ். தமிழ்நாட்டில் வந்து திமுக தொடரும் என்று தான் நான் கருதுகிறேன். ரொம்ப நன்றி சார், நேரத்தும் கருத்துக்களுக்கும் நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.